என்ன காயத்ரி பண்ணுற? தெரியுது தெரியுது. வேற இவன் நான் உன்னை சைட் வச்சுன்னுக்கிறேன் உட்காந்துன்னு. ஏய் பைலா விளாடுறானா சைட் வச்சுன்னுக்கிறேன் நீ. இது என்னடா கொடுமையா இருக்கு. பட்டை போடணும், முருகரை பார்த்துட்டு பட்டை போடாமல் எப்படி? நான் இவங்கள தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இவங்க நல்லா நம்மளுடைய நாகத்தம்மதோட அழகாக இருக்காங்க. வைமா யார்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் இங்கிட்டும் அங்கிட்டும். ஹாய் ஜிகே ஃபேமிலி, நாங்கள் தான் உங்கள் கவிகாயும். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோவிலுக்கு இன்றைக்கி போக போகிறோம். எந்தெந்த கோவிலுக்கெலாம் போக போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. நான் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கோவில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நாங்கள் 3 கோவிலுக்கு போயிருந்தோம். 3 கோவிலுமே தரிசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில வேண்டுதல் எல்லாமே நாங்கள் கோவிலில் வச்சுருந்தோம். அந்த வேண்டுதல் எல்லாமே சீக்கிரம் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நினச்சிருந்தோம். இன்றைக்கி அது எல்லா வேண்டுதலுமே எங்களுக்கு நிறைவேறிச்சு. கவி காலையிலே எந்திரிச்சிட்டாங்க. கவி நேற்று நைட்டு தூங்கவே இல்லை, தூங்காமலே படுத்துகிட்டே இருந்தாங்க. நானுமே எனக்கு சரி என்னன்னு தெரியல, இப்போல்லாம் எனக்கு மூச்சே விட முடிய மாட்டேங்குது, ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் படுத்துக்கிட்டே இருந்தேன். நைட்டு தூங்குறதுக்கு எப்படி ஒரு 1:30 மணி ஆகிடுச்சு. கவி தூங்காமல் ஃபோன் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் விடிஞ்சே போயிடுச்சு. 4 மணி ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தூங்குறது எங்கே தூங்குறது, நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கே கவி கீழே ஏந்து போயிட்டு சாமிக்கு நாங்கள் சிறுவாபுரி கோவிலில் சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அந்த இதில் போயிட்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு போயிருந்தோம். அங்கே போய் கவி சூப்பராக சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி அவங்க சாப்பாடு செய்யும் போது வீடியோலாம் எடுக்கவே இல்லை. கேசரி பண்ணியிருந்தாங்க, அப்புறம் புளிசாதம் பண்ணியிருந்தாங்க. இதை கவி வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா நானுமே தூங்கிட்டேன், நான் எழுந்துக்கல. கவி மட்டுமே தான் போயிட்டு அந்த சாமிக்கு கொடுக்குற பிரசாதம் எல்லாமே கவி மட்டும்தான் ரெடி பண்ணாங்க. அதனால் அவங்க தனியாக என்ன மாதிரி அவங்க தனியாக வீடியோ எடுத்துக்கிட்டுலாம் சமைக்க மாட்டாங்க. சமையல்னா சமையல், வீடியோனா வீடியோ, அப்படி தான் இருப்பாங்களே தவிர ரெண்டுத்தையும் பார்க்க மாட்டாங்க. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க கேசரியும் புளிசாதமும் சமைச்சிருந்தாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பிரசாதத்துக்கெல்லாமே போயிருந்தோம். போயிட்டு வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். கேசரி சர்ப்ரைஸாக பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் காயு ஏன் எடுக்கலை அப்படின்னுவா. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் கேசரி அது எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா பார்க்கலாம். என்ன காயத்ரி பண்ணுற? தெரியுது. வேற இவன் நான் உன்னை சைட் வச்சுன்னுக்கிறேன் உட்காந்துன்னு. ஏய் பைலா விளாடுறானா சைட் வச்சுன்னுக்கிறேன் நீ. பைலிமா 2 பூ வச்சுக்கிறேனே. பைலிமா பூ வேணுமாடி தாங்க உனக்கு? பூ வேணுமாடி ஐயாவே? பேசுறதுலாம் நீ கேட்பியா? தலையை ஆட்டி கேட்குறியா செல்லம்? தங்க பிள்ளையாடி நீ, செல்லப்பிள்ளையாடி நீ. பிள்ளைகிட்ட வந்துட்டு டென்ஷன் ஆயிடும். ஏண்டி அப்போ தங்கம் அப்போ பண்ணு செல்ல பண்ணு. டைமா கரெக்டாக 8:10. எத்தனை மணிக்கு நீ எழுந்திரிச்ச? நான் 4க்குலாம் எழுந்திரிச்சிட்டேன். 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு முதல்ல தூங்குனியா? இன்னைக்கு என்னமா தெரியல, தூக்கமே வரல. சரி 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சாமிக்கு அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்களா சாப்பாடு தொன்னெல்லாம் எடுத்து வைக்க சொன்ன வச்சியா? ஒன்று செய்ய சொன்னா ஆனால் காக்கா முட்டை மாதிரி இருக்கேன். எதனா ஒன்று செய்ய சொன்னா அப்படியே சுற்றின்னு வருது. தொன்னை ஓகே கேஸ் பார்க்கலாம். நம்ம என்னென்ன பண்ணலாம், எந்தெந்த கோயிலுக்கு போகிறோன்னு பார்க்கலாம். ஓகே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். A few minutes later. Hour later. கவிக்கு வீடு வாங்கணுமா? வாங்கிடலாம் விடு.
கோயிலுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே என்னன்னு தெரில, ரொம்ப தலைவலி. இது கவி வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அவங்க தூக்கமே வராமல் படுத்துகிட்டே இருந்தாங்க. அதனால் ரொம்ப தூக்கம் வருதுன்ட்டு வண்டி ஓட்ட முடியல, ஆட்டோ போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு டீயை குடிச்சிட்டு போகலாமே, டீ கடைக்கு உட்காந்துருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு கடவுளுக்கு ஒரு பெரிய மாலை. ஒரு வழியாயிட்டோம். இன்னைக்கு எங்களை அமுக்கிட்டாங்க, சாப்பாடே கொடுக்க முடியல. சாப்பாடுக்கு ஓப்பன் பண்ணதான் சரி, அதுக்குள்ள அது பரபரன்னு போயிட்டாங்க. நிறைய பேர் பசியில் இருந்திருக்காங்க. நானே சாப்பிட்டு பார்க்கல, இன்னும் நான் செஞ்சது எப்படி இது என்னடா கொடுமையா இருக்கு. பட்டை போடணும், முருகரை பார்த்துட்டு பட்டை போடாமல் எப்படி? சரி வாங்க, அடுத்த கோயிலுக்கு போமா. பெரிய பாளையம். புரியல. ஆமாம், அங்கே பெரிய பார்த்திங்க ரொம்ப நாள் கழிச்சு வரேன். பார்த்தா புதுப்பிச்சுட்டாங்க போல. சூப்பராக திருப்பதியை பார்த்த மாதிரி இது இன்னொரு திருப்பதி. ஐயோ என்னால் முடியாது. திருப்பதி கட்டி வச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஐயோ நான் வரும்போது அப்படியே ஒரே ரவுண்டு தான் அடிச்சுட்டு போயிடுவேன். இலவசமே இல்லை, ஒரு ரூபாய்க்கும் ஒவ்வொரு இது. 5 ரூபாய்க்கு, 30 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்குது. ஒரு வழிக்கும் ஒரு தரிசனம். என்ன பண்ணுறாவ? என்னவோ பண்ணுறாளே. தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குது. அடியே சொல்லிட்டு நிற்க மாட்டியாரு? எனக்கும் கொஞ்சம் குடி, நல்லா இருப்ப. எப்படி இருக்கு கோயில்? சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் வந்தது பெரிய பாளையம், ஆனால் இங்கே வந்தது நல்லா இருக்கும். ஸ்ரீ காயத்ரி வாயன் பாத்தியா? என்ன ஸ்ரீ? தங்கம் அந்த பாப்பா போயிட்டு பாப்பாக்கு நாட்டு வலி. இந்த பாப்பாக்கு நாட்டு வலி கூட கல்வலி இல்லை. காய்கறி இப்போ வளையல் போட்டுவியா நீ? என்ன வாங்கிருக்கிற? எங்கே போனாலும் தூக்கி கையில் ஒன்று வச்சு நல்லா கட்டு. நான் இவங்கள தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இவங்க நல்லா நம்மளுடைய நாகத்தம்மதோட அழகாக இருக்காங்க. ஆனால் முகம் அமைப்பாக இல்லைங்கிறதுனால இது எடுத்துக்கிட்டேன். அடுத்த வாட்டி வந்தால் நம்ம நாகத்தம்மா சேர்த்து வாங்குவோம். அப்பாடியப்பா, ஒரு வழியாக பெரிய பழைய சாமியை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து இப்போ வேறு ஒரு சாமியை பார்க்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் வீட்டில் வந்து இருக்கவே முடிய மாட்டேங்குது. எதனா ஒரு வேலை அங்கே இங்கேன்னு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம ஆட்டோ வச்சியாவது நம்ம இன்றைக்கி கிளம்பி எல்லா கோயிலையும் பார்த்துடணும். அதெல்லாம் சில கோவிலுக்கெல்லாம் வேண்டுதல் எல்லாமே இருந்துச்சு. அந்த வேண்டுதலெல்லாம் முடிச்சிடணும். எந்த சாமி இதையும் நம்ம பெண்டிங் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சிறுவாபுரி போயிட்டு அடுத்து பெரியபாளையம் போயிட்டு அகைன் பெரியபாளையத்துல வந்து இப்போ வந்து நம்ம என்ன சாமி அவங்க இளங்காளி அம்மன். முதல்ல நாங்கள் பூந்தமல்லில் இருக்கும்போது பார்த்த கோயில் அவங்க.
அவங்ககிட்ட தான் மிகப்பெரிய ஒரு இது வச்சுருந்தோம். அதை ஃபஸ்ட்டு போயிட்டு காணிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பியிருக்கோம். அகைன் நம்ம பெரிய பாலத்துலையுமே நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், அது நடக்கட்டும். அந்த வேண்டுதல் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கோயில் போயிட்டே இருக்கும். அடுத்த கோயில் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஒரு குதிரைவாளாவது போட்டு வந்திருக்கலாம் போல். தலையை வந்து முடியல, பிச்சுக்கின்னு போகுது தலையெல்லாம். நல்லா இருக்கா? என்னமோ உப்பு இல்லாத மாதிரி இருக்கு. புரியலங்க ஐயா. ஆமாங்க ஐயா. காயத்ரி எப்பவுமே இங்கே ஒரே மண்ணாக இருக்கும், அதில் தான் நடந்து வந்து சாமி. இளங்காளி அம்மன் கோயில் யாருக்கெல்லாம் தெரியும், ஞாபகம் இருக்கா? இளங்காளி அம்மன், இளங்காளி அம்மன். ஆமாம், நாங்கள் பூந்தமல்லியில் இருக்கும்போது திருமலை செல்ல வசிக்கும் பொழுது இந்த கோயிலுக்கு வந்தோம். ஒரு வேண்டுதல் இருந்துச்சு, வந்து நிறைவேற்றிட்டு போகிறோம். இங்கே பாருங்க, வளையல் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு வளையல், காயத்ரிக்கு ஒரு வளையல். இங்கே நான் வளையல் போட்டுக்குவேன் நைட்டு. நம்ம கூட இந்த ஒரு வருஷமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவரைனா எனக்கு எவ்வளோ உயிர் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்து இவரை நான் மறுபடியும் இங்கே வந்து பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நினச்சினையா நான் காயத்ரி பிரின்னு பிரிக்கிற போல நான் ஏரியா பிரிக்கிறேன். என் வலையிலையும் கலந்துட்டியா? சீ, உனக்கு வெக்கமா இல்லடி என் வலையிலையும் திருடுற. நான் கையோ நல்லா இருக்கே, நல்லா இருக்கு. ஒரு ஆட்டோக்காரண்ணா நம்மளுக்கு சாப்பிட கிடக்குறாரு. இங்கே வா. ஓ, ஜலபுல்ல ஜங்கு. ஒரே கையில் போடுற, வீட்டில் போய் பிரித்து போட்டுக்கிறேன். ஃபுல்லாக பைத்தியம். இந்த கையில் வாட்ச் போட்டிருக்கேன், வீட்டில் போய் பிரித்து 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஓகே ஓகே, நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம், அதனால் நானும் காயும் வந்து சாமி கும்பிட்டோம். ரொம்ப நாள் கழித்து 6 மாதம் கழித்து மறுபடியும் நம்ம இளங்காளி அம்மன் கோயிலுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இதே பூந்தமல்லி திருமலை சைடில் நிறைய பேர் இளங்காளி அம்மனில் வந்து சாமி கும்பிட்றவங்களாம் இருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருக்குமே சேர்த்து நாங்களும் வேண்டியிருக்கோம். எங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக இருக்கிறவங்க சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாருக்காகவுமே சேர்ந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக. டைம் இப்போ பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆகுது. காலையில் கிளம்பணும் 10-2:30 மணி ஆகுது. கவி ஆனால் காலைல 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் போகிற வழியில் என்னெல்லாம் பண்ணுறோம், வீட்டுக்கு போய்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே ரெகுலராக இதோட தொடர்ச்சியாக கண்டினியூவாக பார்த்துட்டே வரலாம். ஓகே, வெளியே சாமி கும்பிட்டுட்டு இதை கடந்துக்கிட்டே இருக்கோம் வீட்டுக்கு. வந்தாச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கார அண்ணாவோட குழந்தைங்களுக்கு கவி வந்து சாக்லேட்டு எதனா திங்ஸ் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருக்காங்க. ஸோ என்ன வாங்கிட்டு வராங்க அப்படின்ட்டு பார்ப்போம். A few minutes later. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சுடா சாமி. பைலிமா பைலிமா பைலி பட்டோ பைலிமா, யார்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் இங்கிட்டும் அங்கிட்டும். என்னடி சாமி, என்னடி தங்கம்? பைலிமா, ஜாலியாக இருந்தீங்களா காலிலேருந்து? மணி 4 ஆக போகுதுங்க. அப்பா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போது நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். 4:30 போகுது டைமு. நான் இப்போ தான் காலை சாப்பாடே சாப்பிட போகிறேன், புளி சாதம். இந்த சாப்பாடு தான் நம்மளுமே கொண்டுட்டு போயிருந்தோம், பிரசாதமாக இந்த சாப்பாடு தான் கொண்டுட்டு போயிருந்தோம். ஸோ அந்த சாப்பாடு தான் அது. கவி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஹாயாக படுத்துட்ருக்காங்கன்னு.
சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க. இவன் எங்கே? இவனும் அங்கேயே போய் வேலை தான். அவனும் அங்கேயே செட்டில் ஆகிட்டான். ஓகே கைஸ், நானும் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பேசலாம். 2 hours later. கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் தூங்கியாச்சு. உங்களுக்கே தெரியும். தூங்கி எழுந்து தான் உட்காந்துருக்கேன். மூஞ்செல்லாம் அந்த குங்குமமாக இருக்குது. இப்போ தான் எந்திரிச்சேன். நல்ல டயர்டாக இருக்குது. செம்ம டயர்டாக இருக்குது உடம்பு எனக்கு. எனக்கு ஏந்துக்கவே தோணலை. ஆனால் கவியை ஏந்துக்க வச்சிட்டாங்க. எழுந்துருடி சீக்கிரம் வாடி அப்படின்ட்டாங்க. சரி, மணிவே 8 ஆக போகுது. பசிக்குது, வீட்டில் எதுவும் செய்யலை. கடையில் போய் எதனா சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புறோம். போய் பார்ப்போம் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு. மழை பெய்கிற மாதிரி இல்லை, எவனா டேங்க் அவுத்து விட்ட மாதிரி இருக்கு. A few minutes later. ஓகே தங்கங்களா, இப்போ தான் லைவ் முடிச்சது எல்லாமே பார்த்துருப்பீங்க. லைவுமே நல்லா சூப்பராகவே இன்றைக்கி போச்சு. இன்றைக்கி நாளுமே எங்களுக்கு ரொம்பவே நல்லா போச்சு. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. அழகாக இருந்துச்சு. அந்த அம்மன் சிலை எல்லாமே அழகாக இருந்துச்சு. அதை வந்து நான் சாமி மடத்தெலாம் வச்சுட்டு ஒரு நாள் உங்களுக்கு சாமி அதுக்கு பூஜை போடும்போது நிச்சயமாக அடுத்த விலாகில் அந்த சாமியை வந்து உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே. இன்றைக்கி வந்து 3 கோவிலுக்கு போயிருந்தோம். சிறுவாபுரி கோயில் போயிருந்தோம், பெரியபாளையம் போயிருந்தோம், அகைன் வந்து நம்மளுடைய இளங்காளி அம்மன் அந்த கோவிலுக்கும் போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக மனசுக்கு நிறைவாக இருந்தது இன்றைக்கி இந்த நாள் எல்லாமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே தங்கங்களா? ஓகே காய்ஸ், ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மெமரிஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, பாய்.